ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பூஜை அறையில் நம்ம செய்கிற ஒரு தவறுதல்னால நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவது தடைப்படும். அந்த மாதிரி தவறுகளை நம்ம மாற்றிக்கொண்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். இந்த மாதிரி தவறுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் பூஜை செஞ்சோன்னா கட்டாயமாக செல்வம் தங்காது. இந்த இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இதை விட்டுருங்க. அந்த இதை மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கும். பணம் வீண் விரயம் ஆகாது. சரி, அந்த இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்ம பூஜை ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வாழைப்பழத்தில் வைப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை கண்டிப்பாக செருகக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பச்சரிசியில் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது. பச்சரிசி சாப்பாடு தான் இறைவனுக்கு உகந்தது. அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தோரணம் அப்புறம் சில விளக்குக்கு சாமிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் பிளாஸ்டிக்கால் மாலை தோரணம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. ஒரே ஒரு பூவாக இருந்தாலும் அது நம்ம செடியில் பூக்கிற பூவாக தான் இருக்கணும். இல்லைன்னா 10 ரூபா கொடுத்தாவது வாங்கி வைங்க. பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் பண்ணக்கூடிய தவறு என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, அது 2 துண்டுக்கு மேலே உடஞ்சிச்சு. 2 உடையாமல் எக்ஸ்ட்ரா சில்லியாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த தேங்காயை பூஜைக்கு உகந்தது கிடையாது. அந்த தேங்காயை கன்ஃபார்மாக நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், மாற்ற தான் செய்யணும். அப்புறம் செல்வம் பெறுகிறதுக்கு இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மின் விளக்கால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பூஜை அறையில் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் அந்த குத்து விளக்குக்கு சாமி ஃபோட்டோவுக்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் மின் விளக்கை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி மின்சாரத்தில் இது பண்ணி ஃபுல்லாக சீரியல் பல்பு அந்த மாதிரி போடாமல் இருந்தால் அது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நம்ம அறியாமலே செய்கிறது தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம இயற்கையான இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். இந்த தோரணம் அப்படிங்கும்போது அந்த மா இலையை வச்சு நம்ம பண்ணும்போது அதே ரொம்ப விசேஷமானது. அதனால் அதை தான் நம்ம வச்சுருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.